இன்னைக்கு நம்ம ஜோடி ஆர் யூ ரெடி மேடையிலிருந்து வெளியே போக போற அந்த ஜோடி பிரசாந்த் அண்ட் தமிழ்ச்செல்வி. நீங்க 2 பேரும் இந்த வாரம் ஜோடி ஆர் யூ ரெடியில் நாட்டுக்குத்து ரவுண்டு, அதுவும் கடைசி ரவுண்டு. இதில் ரொம்பவே பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்குன்னே சொல்லலாம். என்னென்னா 4 பேர்ஸ் வந்து எலிமினேஷன் ரவுண்டில் நிற்கிறாங்க, அதான் என்கவுண்டரில் நிற்கிறாங்க. இந்த தடவை 3 தான் எப்போவுமே சொல்லுவாங்க, ஆனால் இந்த தடவை 4ன்னு சொல்லிட்டாங்க. இதில் ரவீனா விக்னேஷ், டாலி அண்ட் கபீர், அப்புறம் தமிழ்ச்செல்வி பிரசாந்த், அப்புறம் ஜஸ்டினா அண்ட் தனுஷ். இதில் ஜஸ்டினா அண்ட் தனுஷ், டாலி அண்ட் கபீர் வந்து எந்த கத்தி குத்தும் இல்லாமலே சேஃப் ஆகிட்டாங்க. இன்னொரு ஷாக்கான நியூஸ் என்னென்னா ரவீனா அண்ட் விக்னேஷ்க்கு ஒரு கத்தி குத்து வந்திருக்கு. இது எதனாலனா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ரீசன் சொல்லியிருக்காங்க. அண்ட் மீதி ரெஸ்ட் ஆஃப் த 3 கத்தி குத்து யாருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் தமிழ்ச்செல்வி அண்ட் பிரசாந்த். இந்த ஜோடி ஏற்கனவே போயிட்டு சில்வர் ஜோனில் திரும்ப கோல்டன் ஜோனில் என்ட்ரி ஆகியிருந்தாங்க, வைல்ட் கார்டு என்ட்ரியாக. மறுபடியும் இவங்க வந்து நிலச்சி நிற்க முடியல, ஏன்னா இவங்களுடைய மற்ற பெர்ஃபார்மன்ஸை விட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அதனால் இவங்க வந்து எலிமினேட் செய்யப்படுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ரவீனா அண்ட் விக்னேஷ்க்கு திக் நிமிடங்கள் தான். இந்த 2 ஜோடிகளுக்குமே வந்து சாஷி மாஸ்டர் தான் கோரியோகிராஃபர். அவர் வந்து பார்க்கவே ஃபேஸே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்போவுமே டாப் ஜோடியில் ரவீனா அண்ட் விக்னேஷ் வருவாங்க, க்ரீன் லைட்டே வாங்கிட்டு இருந்த ஜோடி இப்போது எலிமினேஷன் ரவுண்டில் ரொம்பவே பிலோவில் ஒரு கத்தி குத்தோட நிற்கிறாங்களே. அதுவும் 2மே நம்ம பண்ணுற கோரியோகிராஃபி அப்படின்றது ஒரு மூஞ்ச செம டென்ஷனாக இருந்துச்சு. அண்ட் ரவீனா அண்ட் விக்னேஷுமே ரொம்ப டென்ஷனாக இருந்திருந்தாங்க. அண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டினா அண்ட் தனுஷ் வந்து எப்போவுமே சூப்பராக ஆடக்கூடியவங்க, அவங்கள நாங்கள் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாப் ஜோடியான தர்ஷன் அண்ட் தர்ஷிகா வந்து அவங்கள சேவ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த வாரம் டாப் ஜோடியானது நாட்டுக்குத்து ரவுண்டில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜ்வால் அண்ட் ரம்யா செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதனால் டாப் ஜோடி ஆகிட்டாங்க. கண்டிப்பாக ரவீனா அண்ட் விக்னேஷ் மேலே நிறைய கோரியோகிராஃபர்ஸ் அண்ட் மற்ற கண்டஸ்டன்ட்க்கு கொஞ்சம் சின்ன பொறாமையும் இருக்கணும். அடிக்கடி க்ரீன் லைட்டே வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு வேளை கண்ணாருக்காக அப்படி பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தெரில. ஸோ அவங்கள வந்து பாட்டம் 4ல் கொண்டு வந்து நிறுத்தி லாஸ்ட் எலிமினேஷன் வரைக்கும் நிற்க வச்சு அவங்கள வந்து பயமூர்த்தி காட்டியிருக்காங்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரவீனா சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சொன்னால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.